எதிரொலி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது சமூக விடயங்களை அலசி ஆராய்கின்ற ஒரு நிகழ்ச்சி. உங்களை பிரதிபலிக்கின்ற உங்கள் குரலாய் எதிரொலிக்கின்ற நிகழ்ச்சி. இந்த வேளையில் கொழும்பிலே வெள்ளம் ஏற்பட்ட பொழுதும், அதே போன்று அதனை சூழ உள்ள பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்ட பொழுதும் பல தொண்டு நிறுவனங்கள் உயிரை பணயம் வைத்து முன்வந்து வேலை செய்து கொண்டிருக்கின்றன. அதாவது முதலாக SLTJ எனப்படுகின்ற ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் அமைப்பு முதலாக முன்வந்து இவ்வாறான பணிகளை மேற்கொண்டிருந்தது. இப்பொழுது அந்த அமைப்பினுடைய முக்கியஸ்தர் சகோதரர் ரஸ்மின் இருக்கிறார். வணக்கம் ரஸ்மின். வலைக்கும் சலாம். ரஸ்மின், சொல்லுங்கள், அதாவது நீங்கள் இந்த SLTJ எவ்வாறான நிவாரண பணிகளில் ஈடுபட்டீர்கள்? இப்பொழுது வெள்ளம் வற்றி இருக்கிறது, அங்கே பல இடங்களில் துர்நாற்றம் வீசப்படுவதாக சொல்லப்படுகிறது. இந்த வெள்ளத்துக்கு பின்னரான நிவாரண சேவைகள் எவ்வாறு நீங்கள் முன்னெடுக்க இருக்கிறீர்கள்? அதாவது சகோதரர் அவர்களே, இந்த வெள்ளம் ஏற்பட்ட முதல் நாளே எங்களுக்கு தகவல் கிடைக்க பெற்றவுடன் நாங்க எங்களுடைய தொண்டு நிறுவனமாக செயல்படுகிற நாங்கள் குறிப்பாக இஸ்லாமிய பிரச்சாரத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று சமூக பணியை முன்னெடுக்கிற காரணத்தினால் எங்களுடைய நிர்வாக கட்டமைப்பு குறிப்பாக இலங்கையில் இருக்கிற இஸ்லாமிய அமைப்புகளிலேயே கிளைகளோடு வியாபித்து குறிப்பா நிர்வாக கட்டப்போடு இயங்கக்கூடிய ஒரு தனித்துவமான இயக்கமாக நாங்கள் செயல்படுகிற காரணத்தினால் நாடு பூராகவும் இருக்கக்கூடிய எங்களுடைய தொண்டரணியை உடனடியாக வரவழைத்து அந்த மீட்பு பணியில ஈடுபட்டிருந்தோம். குறிப்பாக முதல் நாள் வெள்ளம் ஏற்பட்ட முதல் நாள் எங்களிடம் படகுகள் கிடைக்காவிட்டாலும் விரல்களால் செய்யப்பட்ட தகர விரல்களால் செய்யப்பட்ட படகுகளை கொண்டு முடிந்த அளவுக்கு என்ன செய்தோம் என்று கேட்டால் பல ஆயிரக்கணக்கான மக்களை அதிலிருந்து மீட்டிருக்கிறோம். அதே போன்று அடுத்த நாள் முதல் நாங்கள் என்ன செய்யணும் என்று சொன்னால் சுமார் ஒவ்வொரு நாளும் 10 படகுகள் வீதம் எங்களுடைய அமைப்பு சார்பாக ஒவ்வொரு ஏரியாவுக்கும் குறிப்பாக கொலன்னாவ, வெள்ளம்பெட்டிய, சேதவத்த, கொகிலவத்த, வெண்டியாவத்த என்று சொல்லி ஒவ்வொரு ஏரியாவிலையும் நெகட கொலன்னாவ மக்கள் எங்கெல்லாம் கோரிக்கை வைக்கிறார்களோ அங்கிருந்தெல்லாம் மக்களை மீட்டெடுத்தோம். மீட்டெடுத்தது மாத்திரமல்லாமல் குறிப்பாக பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த மக்களை கூட மீட்டெடுக்கிற பணியிலே நாங்கள் ஈடுபட்டிருந்தோம். அதற்கு எங்களுக்கு தொடர்பு கொண்டு டிசாஸ்டர் மினிஸ்ட்ரியில இருந்தே பல தடவைகள் தொடர்பு கொண்டு இன்னார் இருக்கிறார், அவரை போய் மீட்டு வாருங்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். அந்த நேரத்தில் கூட நாங்கள் அதையும் கவனத்தில் கொண்டு அவர்களை மீட்டெடுக்கிற பணியிலே ஈடுபட்டிருந்தோம். அதைத் தொடர்ந்து அதே நேரத்தில் சேம் டைம் என்ன செஞ்சோம்னு கேட்டா நாடு பூராகவும் எங்களுடைய தொண்டர்களுடைய இன்னொரு பகுதியை வைத்து வசூலிப்பு பணிகளை மேற்கொண்டோம். மக்களுக்கான உணவு தேவைகள் அதே போன்று உலருணவுப் பொருட்களை கொடுப்பதற்காக எங்களுடைய வசூலிப்பு பணிகளை மேற்கொண்டிருந்தோம். அதன் மூலம் கிடைக்கப்பட்ட பணத்தை கொண்டு மக்களுக்கான உணவுகளை உடனடியான தேவையாக இருந்த உணவுகளை கொடுத்தோம். அதே போன்று உலருணவுப் பொருட்களை கொடுத்தோம், இன்றும் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது நீங்க கேட்டது மாதிரி எல்லா பகுதிகளிலும் வெள்ளம் பொதுவாக வற்றி இருக்கிறது. வற்றி இருந்தாலும் இந்த கொலன்னாவ, வெள்ளம்பெட்டிய, சேதவத்த, கொயிலவத்த, வெண்டியாவத்த, மிகட கொலன்னாவ பகுதிகள் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கடுமையான துர்நாற்றம் வீசக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது, மாற்றத்தில்லை. ஆனால் இந்த துர்நாற்றம் வீசுகின்ற நிலையில 2 வகையான துப்புரவு பணிகளை மேற்கொள்ள வேண்டிய நிர்பந்த நிலை மக்களுக்கு இருக்கிறது. ஒண்ணு, பாதைகளில் இருக்கக்கூடிய பாதைகளை துப்புரவு செய்ய வேண்டிய இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறது. வாகன போக்குவரத்துக்கு அது பெரிய ஒரு இடையூறாக இருக்கிறது. 2வது என்னன்னு சொன்னால் வீடுகள், வணிக நிறுவனங்கள் போன்றவற்றை துப்புரவு செய்ய வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது. பாதைகளை துப்புரவு செய்கிற விஷயத்தை பொறுத்தவரையில் நாங்கள் அதில் ஒரு சிரமத்தை மேற்கொள்கிறோம். என்னன்னு சொன்னால் பாதைகளில் இருக்கக்கூடிய குப்பைகளை நாங்கள் வண்டிகளிலே ஏற்றிச் சென்று குப்பை கூலத்திலே வீசுவதற்குரிய வெள்ளம்பெட்டிய கொலன்னாவ பகுதியில் இருக்கிற அந்த குப்பை மலைக்குள்ள நாங்கள் நுழைகிறதா இருந்தால் அதுக்குரிய பல ப்ரொசீஜர்களை அரசாங்கம் என்ன செய்து கேட்டால் போட்டு வைத்திருக்கிறார்கள். அப்படியாக இருந்தால் அரசு தான் அதை முன்னின்று என்ன செய்யணும்னா வேகமாக அந்த பணிகளை அரசு முன்னெடுக்க வேண்டும் என்பது நம்முடைய எதிர்பார்ப்பு. எங்களால் முடிந்த அளவுக்கு என்ன செய்கிறோம் என்று கேட்டால் ஒவ்வொரு நாள் நேற்று மாத்திரம் எங்களுடைய தொண்டர்கள் சுமார் 600க்கும் மேற்பட்ட வீடுகளை வியாழக்கிழமை மாத்திரம் துப்புரவு செய்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இன்றும் நேற்று வெள்ளிக்கிழமை எங்களுடைய ஒரு தொண்டு பிரிவினர் கடமையில் ஈடுபட்டிருந்தார்கள். இன்றும் காலையில் தற்போது இன்னொரு பிரிவினர் தொண்டு பிரிவினர் அந்த துப்புரவு வேலைகளுக்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதும் வேலையை ஆரம்பித்திருக்கிறார்கள். அதாவது நீங்கள் பொதுமக்களிடம் பணம் வசூலித்ததாக சொன்னீர்கள். நீங்கள் அதாவது இதுவரைக்கும் எவ்வளவு தொகையை வசூலித்தீர்கள்? அதற்கான என்ன மாதிரியான செலவை செய்தீர்கள்? அதாவது இதுவரைக்கும் எங்களுக்கு நேற்றைய தினம் நாங்கள் எங்களுடைய உத்தியோகபூர்வ பேஸ்புக் பக்கத்திலே ஒரு செய்தி அறிவித்திருக்கிறோம். அதாவது எங்களுக்கு இதுவரைக்கும் சுமார் 1 கோடிக்கு மேற்பட்ட பணம் எங்களுக்கு மக்களிடமிருந்து கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் சுமார் 20 லட்சத்துக்கு மேற்பட்ட பொருளாக எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பணமாக கிடைக்கப்பெற்ற செய்தியை பொறுத்தவரையில அதுல சுமார் 80 லட்சத்துக்கு மேற்பட்ட பணிகளை நாங்கள் முடித்திருக்கிறோம் இதுவரைக்கும். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு ஒரு பிரிவு உலருணவுப் பொருட்கள் அதே போன்று நிவாரணப் பொருட்கள் வழங்குகிற பணி இருக்கிறது. நாளைக்கும்
அதாவது எங்களுடைய பணியில 2 விதமாக நாங்க பிரித்து செய்யறோம். ஒண்ணு ஆரம்ப கட்டமாக உணவு கொடுத்தது, 2வது கட்டமாக உலருணவுப் பொருட்களும் ஆடைகளும் கொடுத்தது, 3வது கட்டமாக நாங்க என்ன செய்ய இருக்கிறோம்னு சொன்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாம உணவு சமைக்கிறதுக்கு உணவு கொடுத்தா பத்தாது, அந்த மக்கள் சமைத்து சாப்பிடுவதற்குரிய உபகரணங்களையும் கொடுக்கணும். அதையும் அதனால ஆமா எங்களை கிச்சன் ஐட்டம், அதாவது சமையலறைக்கு தேவையான உபகரணங்களை எல்லாம் சேர்த்து நாங்க அதுலயும் ஒரு தொகை எங்கள் அமைப்புக்கு எந்த அளவுக்கு இறைவனுடைய அருள் கிடைத்திருக்கிறதோ, மக்கள் எந்த அளவுக்கு தந்திருக்கிறார்களோ அந்த அளவுக்கு உண்டான பணிகளை நாங்கள் அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். இறுதியாக ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். நீங்கள் பேஸ்புக்கை பற்றி சொன்னீர்கள், ஆனால் ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கிறது. அதாவது கழுத்து வரைக்கும் தண்ணி இருக்கிறது, அதிலே ஒரு 6-7 பேர் இருந்து அதாவது போட்டோ எடுத்து அதை பேஸ்புக்கிலே போட்டு இவர்கள் வெறுமனே புகழுக்காக சேர்க்கிறார்கள். அதாவது ஒரு அனர்த்த சேவையில் ஈடுபட வேண்டுமாக இருந்தால் எதற்காக இவர்கள், அதாவது இவர்களுடைய டி-ஷர்ட் அணிந்த SLTJ என்ற டி-ஷர்ட் அணிந்த அதை அடையாளப்படுத்தி செய்ய வேண்டும். இவர்கள் வெறுமனே இவற்றை காட்டி வெளிநாடுகளிலே பணம் எடுப்பதற்காகவும் வெறுமனே புகழுக்காகவும் தாங்களுடைய இயக்கத்திற்கு ஆட்களை சேர்ப்பதற்காகவும் தான் இவர்கள் செய்கிறார்கள். இவர்கள் செய்வது ஒரு ஏமாற்று வேலை. என்றால் வலது கரத்தால் கொடுப்பது இடது கரத்துக்கு தெரியக்கூடாது. ஆனாலும் கூட இவர்கள் இதை பிரபல்யப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் குற்றச்சாட்டு இருக்கிறது. சுருக்கமாக பதில் சொல்லுங்கள். அதாவது இந்த கேள்வியை பொறுத்தவரையில சுருக்கமாக முடிந்த வரைக்கும் பதில் சொல்கிறேன். அதாவது இந்த டி-ஷர்ட் அணிந்து கொண்டு புகழுக்காக அல்லது விளம்பரத்திற்காக அல்லது வெளிநாடுகளில் பணம் எடுப்பதற்காக இவர்கள் வேலை செய்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு தான் முன்வைக்கப்படுகிறது. இந்த குற்றச்சாட்டை பொறுத்தவரையில் முதலாவது என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எந்த ஒரு வெளிநாட்டு அமைப்பிடமிருந்தும் நாங்கள் பணம் பெற்றுக் கொள்வதில்லை. வெளிநாட்டு அமைப்பு, வெளிநாட்டு அரசுகளிடமிருந்து நாங்கள் பணம் எடுக்க மாட்டோம் என்ற அடிப்படை விதியை கொண்டு இயங்கக்கூடிய அமைப்பு என்பது இலங்கையில இருக்கக்கூடிய அத்தனை முஸ்லிம்களுக்கும் தெரிந்த ஒரு விஷயம். அது அரசுக்கு முதல் கொண்டு தெரியும். எங்களுடைய கணக்கு வழக்குகளை பொறுத்தவரையில நாங்க ஓப்பனாக, நாங்க ஒரு டயரியாக எங்களுடைய கணக்கு வழக்கை வைக்கிறது இல்ல, ஒரு சிறந்த புத்தகமாகத்தான் வச்சிருக்கிறோம். அதனால யாரும் என்ன செய்யலாம்டா, எங்களுடைய கணக்கு வழக்குகளை வந்து பார்க்கலாம். வெளிநாட்டு நிறுவனங்கள் எங்களுக்கு பணம் தந்திருக்கிறதா என்று பார்க்க முடியும், அல்லது வெளிநாட்டு அரசுகள் தந்திருக்கிறதா என்று பார்க்க முடியும். எந்த ஒரு அரசிடம் இருந்தும் எந்த ஒரு, குறிப்பாக இன்னும் ஒரு தெளிவாக சொல்வதாக இருந்தால், அரபு நாடுகளிடமிருந்து பல்லிழிக்க கூடாது என்ற நிலைப்பாட்டிலே நாங்கள் இருக்கிறோம். அதனால் முதலாவது இந்த புகைப்படத்தை அனுப்பி நாங்கள் பணம் வசூலிக்கிறோம் என்கிற குற்றச்சாட்டு அடிப்படையிலே தவறானது. அது சரி. SLTJ டி-ஷர்ட்களை போட்டுக் கொண்டு இயக்கத்தை பார்க்கிறீர்கள். அதாவது டி-ஷர்ட்டுகளை போட்டுக்கொண்டு அப்ப எதுக்காக வேலை பார்க்கிறார்கள் என்று சொன்னால், இந்த விஷயத்தை வந்து தெளிவாக ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய அமைப்பு டி-ஷர்ட்டை போட்டுக்கொண்டு வேலை பார்ப்பது இதுவல்ல முதல் தடவை. ஏற்கனவே கிழக்கிலே பல தடவைகள் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நேரத்தில் கிழக்கிலே நாங்கள் டி-ஷர்ட்டோடு தான் களமிறங்கினோம். அதே போன்று அலுத்கமை கலவரத்தின் போது எங்களுடைய தொண்டுப்படை முழுமையாக தொண்டர் அணி வேலை செய்தார்கள். அவர்கள் அங்கேயும் டி-ஷர்ட்டுகளை போட்டுக்கொண்டுதான் வேலை செய்தார்கள். ஆனால் இந்த விளம்பரம் செய்கிறார்கள் என்ற தோரணையில் ஒரு விமர்சனம் எழுப்பப்படுவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், இந்த கொழும்பிலே ஏற்பட்ட பாரிய வெள்ளப்பெருக்கு, மல்வானை உள்ளிட்ட பகுதியில் ஏற்பட்ட பாரிய வெள்ளப்பெருக்கு விஷயத்துல முதலாக தௌஹீத் ஜமாத் களமிறங்கியது. நீங்கள் கூட உங்களுடைய நிகழ்ச்சியிலே சொன்னீர்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து முதலாக களமிறங்குகிறோம். இறங்குகிற நேரத்துல ஒரு அந்த இடத்துக்கு நுழைவதாக இருந்தால் முற்றுமுழுதாக பொதுமக்களுக்கு நினைத்த போன்று நுழைய முடியாது. நாங்கள் தொண்டரணி என்கிற காரணத்தினால் எங்களுடைய டி-ஷர்ட்டோடு இருக்கிற நேரத்தில் லேசாக நுழைந்து விடவும் முடியும். என்றால் தொண்டு பணிக்காகவே நாங்கள் செல்பவர்கள் ஒன்று. இரண்டாவது விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த டி-ஷர்ட்டுகளை போட்டுக்கொண்டு விளம்பரம் செய்கிறார்கள். SLTJ விளம்பரம் தேடுதுன்னு சொன்னா, SLTJ இலங்கையில தெரியாத, யாருக்கும் தெரியாத, இன்னைக்கு நேற்று முளைச்ச ஒரு அமைப்பு அல்ல. தெரியாம விளம்பரம் புதுசாக தேடிக் கொள்வதற்கு. இரண்டாவது, விளம்பரம் தேடுவதாக சொன்னவர்கள் இன்னைக்கு இப்ப டி-ஷர்ட்டை போட்டு வேலை செய்கிறது விளம்பரம் என்று சொன்னால், முஸ்லிம்கள் தாடி வைத்திருக்கிறோம். அப்ப மார்க்க கடமை என்று வைத்துக்கோ, முஸ்லிம்களுக்குரிய இந்த இடத்துல ரஸ்மின் இந்த இடத்துல அதாவது மதம் சம்பந்தமான, சமயம் சம்பந்தமான விடயங்களை நாங்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். மதம் சார்ந்ததை விட்டுவிட்டால் ஆடை ரீதியாக இன்றைக்கு எத்தனையோ பேர் வந்து எங்களை போன்ற இன்றைக்கு எங்களை விமர்சித்தவர்களை டி-ஷர்ட்டோடு களமிறங்கி இருக்கிறார்கள். வணிக நிறுவனங்கள் டி-ஷர்ட்டோடு களமிறங்கி இருக்கிறார்கள். வந்து இலட்சத்தையோ உள்ளட்சத்தையோ பற்றிய ஒரு விஷயம் அல்ல. ரஸ்மின் அதாவது அடையாளம் வெளிப்படுத்தப்பட வேண்டும். சிங்கள மக்களுக்கு மத்தியிலே முஸ்லீம் ஆர்கனைசேஷன் ஒண்ணு இந்த அளவுக்கு வேலை பார்த்தார்கள் என்ற ஒரு செய்தி போயிருக்கிறது. அப்ப யாரு செய்கிறார்கள்? உங்களுடைய கருத்து மிக தெளிவாக இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய பக்க நியாயத்தை சொல்லிவிட்டீர்கள் என்று சொன்னால், நேரம் மிக மிக மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறதாகவே தொடர்ந்து உங்களுக்கு சந்தர்ப்பம் வழங்க முடியாமைக்கு வந்து 7 நிமிடங்கள் உங்களுக்காக வழங்கியிருந்தேன். நன்றி. ஜஸாக்கல்லாஹு ஹைர் ரஸ்மின்.